சாமி ஒரு அரை மணி நேரம் இல்லை 10 நிமிஷம் தான் வந்தேன். லைவ்ல உள்ள அனைத்து உறவுகளுக்கும் அன்பான இனிய வணக்கம். சரி முருகா அண்ணா, கேஆர் சகோ, சிஎஸ் சகோ, வினோத் சகோ, யாது முறை, யாவருக்கு சகோ, முருகன் சகோ, மலடா அண்ணாமலடா சகோ அவர்களே, செல்லம்மா அவர்களே, அனைவரும் நலமா சாப்பிட்டாச்சா? இன்று நாள் எப்படி போகுது? மற்றும் பெயர் விடுபட்ட அனைவருக்கும் இனிதான் சாப்பிடணும், வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்லிட்டு நாகராஜன் என்ற ராஜாமா கேட்டிருக்காங்க. ஆமாம் வினோத்குமார் சகோ, லைவ் முடிந்த பிறகுதான் சாப்பிட சொல்லியிருக்காங்க. கேஎல்சி அன்பு உறவை வணக்கம் நலமா அப்படின்னு கவிதாக்கா கேட்டிருக்காங்க. இப்போ கம்மி தான் ஃபேஸ், இப்போ கம்மி தான். சரிம்மா சரிம்மா. குணா சகோ இடியா, எனக்கு தலைவலினால ஒரு மாதிரி டயர்ட் ஆகிட்டு, வேற ஒன்றும் இல்லை. குணா சகோ இடியாப்பம் தேங்காய் பால் சாப்பிட சொல்லியிருக்காங்க முருகன் தான். ராஜா தம்பி, இன்னும் மச்சம் மீதி யாராவது இன்னும் யாரும் மிச்சம் மீதி யாராவது விட்டுருக்கியா பாரு. வினோத் அண்ணா வாங்க. கோபி தோழரே வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க தோழரே? அட்டகாசமான இரவு வணக்கம். அன்பான தோழிக்கு சூப்பர் சூப்பர். வாங்க கோபி தோழரே. இதுக்கு பூஜைக்கு போயிட்டு வந்துட்டீங்களா? நம்ம ஊர் மழை இல்லை, நன்றாக இருக்கிறது. மழை சொல்லியோ, மழை இல்லை, மழை தான் இருக்கு. சூப்பர் காந்தி தங்கம்மா. வாங்க சதாசிவம் அண்ணா வணக்கம். தங்க பொண்ணுக்கு இதையே இரவு வணக்கம். சதாசிவம் அண்ணா நலமா தங்கம்? நேற்று லைவ் வந்தேன், லைவ் வாசிச்சிங்களா இல்லையான்னு தெரியல, சொல்லுங்க தங்க பொண்ணு. 33 லைக் போட்டாச்சு. அச்சோ, வாசிச்சிருப்பேன் சதாசிவம் அண்ணா, நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன், அப்படித்தானே? சாப்பிட்டீங்களா சதாசிவம் அண்ணா? இன்டர்வியூ அதிகாரி சரிப்பா, உனக்கு தனித்திறமை ஏதாவது இருக்கா சார்? எத்தனை பேர் அருகில் இருந்தாலும் 10 முறுக்கு கூட சத்தம் இல்லாமல் சாப்பிடுவோம் சார். சூப்பர் அண்ணா, இந்த மாதிரி தனித்திறமை யாருக்கிட்டனா இருக்கு? சூப்பர் சிஎஸ் அண்ணா. அக்கா சூப்பர். போட வேண்டுமா குட்டி கண்ணன்? சூப்பர் ஸ்டிக்கர் அதுவா? எனக்கு வந்து இந்த மந்த்துக்குள்ளது ஓகேவாயிட்டு கண்ணன்மா. நெக்ஸ்ட் மந்த் பார்ப்போம் சரியா? நெக்ஸ்ட் மந்த்னா 21க்கு 20யா 26க்கு மேலே ஓகே கண்ணன்மா. 26 சரி. ஐயோ சரி சாரி. எனக்கு வந்து நேற்றுக்கு ஒருத்தவங்க சொன்னாங்க, நீ இப்படிலாம் பண்ணவே மாட்டேன், இப்படிலாம் பேசவே மாட்டேன், எப்படி இப்படிலாம் சொன்னான்னு எனக்கு ரொம்ப ரொம்ப சங்கடமாயிடுச்சு. நிஜமாலுமே வந்து நம்மளாம் பேச மாட்டேன், எப்படிதான் அப்படி மாறனே எனக்கு தெரியல. எனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி கண்ணன்மா. நன்றி இல்லை, ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. வளர்த்துடன் வாழ்க. எனக்கு வந்து சூப்பர் தேங்க்ஸ் பண்ணதுக்காக. கூட்டிக்கரன் சகோ இனி வணக்கம். நாகராஜ ராஜா சகோ இனி வணக்கம். வினோத் சகோ இருக்கு. காந்தி மகாலிங்கம் முகமது சகோ. ஓ வினோத் சகோ இருக்கு. காந்தி மகாலிங்கம் சகோ, முகமது சகோ, ஊட்டி கண்ணன் சகோ, கவிதா அக்கா அவர்களே, அனைவரும் நலமா சாப்பிட்டாச்சா? இன்று நாள் எப்படி போனது? சூப்பர் ராஜாமா. ஹாய் சிஸ்டர், ஹவ் ஆர் யூ? நல்லா இருக்கேன் சூரியகுமார் சகோ, நீங்கள் நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா சொல்லுங்க. சதாசிவம் சகோ அப்படின்னு யாவது முறையை கொடுத்துருக்காங்க. கண்ணனா இப்போ எந்த ஊரில் இருக்கீங்க? மைசூர்லையா? வினோத் அண்ணா, முருகன் சகோ அந்த டக்குன்னு கமெண்ட் நாங்கள் எதிர்பார்க்க சொல்லியிருக்காங்க. சிஎஸ்அண்ணா அருமை சிஎஸ்அண்ணா. முருகன் சகோ 37 லைக் பண்ணிட்டே சிஸ்டர். மிக்க சந்தோஷம் சூரியகுமார்மா. சிஎஸ் ப்ரோ ஆமாம் முருகன் அண்ணா 2 நாளாக சொல்லவே இல்லை. ஆமாம் முருகன் அண்ணா சொல்லலை. ஏன் முருகன் அண்ணா? அக்கா சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன் முருகேசன் தங்கப்பில். நீ சாப்பிட்டியா சாமி? சச்சின் ப்ரோ ஊட்டியில் இருக்கேன், கடும் குளிர் சொல்லியிருக்காங்க கண்ணன்மா. காந்தி மகாலிங்கம் அண்ணே, அணைப்பட்டி ஆஞ்சநேயர் கோயிலுக்கு வந்திருக்கீங்களா அப்படின்னு குணானை கேட்டிருக்காங்க. அப்படியா கண்ணன்? நான் திருவண்ணாமலை. இப்போ ஊட்டி மாதிரி குளிருது, அப்போ ஊட்டியில் சொல்லவா வேணும் வினோத் அண்ணா. சரி முருகா, கிளம்பிட்டீங்களா? மிக்க சந்தோஷம் முருகா. மதுரையை சுற்றி உள்ள இடங்களில் ஒரு சில ஊர்கள் சொந்தங்கள் இருப்பார்கள். காந்தி தங்கம்மா அப்படியா? சரி காந்தி தங்கம்மா. சூரியகுமார் சகோ அப்படின்னு யாரும் ஒரு எனக்கு விட்டுருக்காங்க. சிஎஸ் சகோ சொல்லியிருக்காங்க. முருகன் அண்ணா வாங்க. விநாயகம் வணக்கம். விநாயகம் நல்லா இருக்கீங்களா? புன்னகை என்ற முகவரி உங்களிடம் இருந்தால் நண்பர்கள் என்ற கடிதம் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். வணக்கமுங்கோ சகோதரி. வணக்கம். எப்படி இருக்கீங்க விநாயகம்? நல்லா இருக்கீங்களா? இப்போ கடையில் இருக்கீங்களா, வீட்டுக்கு போயிட்டீங்களா? வணக்கம் பாசம் நிறைய. வாங்க கிஷோர் அண்ணா. வணக்கம் கிஷோர் அண்ணா. சரி கதைக்கு வருவோம். சொல்லுங்க கிஷோரண்ணா. சொல்லுங்க. விநாயக மளிகை சகோ யாவது முரணை கொட்டிருக்காங்க. மனசு சரியில்லைன்னு நாம் சொல்வது தவறு. மனசுக்கு யோசிக்க தெரியாது, மூளைக்குத்தான் யோசிக்க தெரியும். அதனால் மூளை சரியில்லை என்றுதான் சொல்லணும். அச்சோ சீசனா